Dear friends, welcome to ASU Knowledge Hub. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 இங்கிலீஷில் 4th செமஸ்டரில் அவங்களோட 5th யூனிட்டில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய சிலபஸ், இது டான்ஷியஸ் சிலபஸ். ஸோ அந்த ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதை ரிப்போர்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். Let us start with report writing. Report writing means presenting information in a structured, formal and concise manner. அதாவது ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, தெளிவாக அண்ட் ஃபார்மலாக ஒரு ப்ரீஃப் மேனரில் கொடுக்கக்கூடியது தான் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது. இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் ஆல் தி டிசிப்ளின்ஸ். அதாவது எல்லா டிசிப்ளின்ஸ்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். என்ன ஈவென்ட் நடந்தது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து என்றைக்குமே எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கணும். It is used to communicate issues, events, analysis and recommendations to a specific audience. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன ஈவெண்ட் நடந்துச்சு, என்ன இஷ்யூஸ் இருந்துச்சு அண்ட் என்னெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். The purpose of a report can vary. ஸோ ஒரு இடத்துலையும் அந்த ரிப்போர்ட்டினுடைய பர்பஸ் வந்து வேரி ஆகலாம். இதில் சில டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷனல் ரிப்போர்ட், ப்ரொவைட்ஸ் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ ஒரு காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் இல்லை ஏதாவது ஆர்கனைசேஷன்லேயே ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. அது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அந்த ஃபுல் இயரும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா வச்சுருப்பாங்க. திஸ் இஸ் இன்ஃபர்மேஷனல் ரிப்போர்ட். அடுத்து அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட், அனலைஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். எக்ஸாம்பிள் மார்க்கெட் அனாலிசிஸ் ரிப்போர்ட். அதாவது மார்க்கெட்டில் ஒன்று என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுதான் அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட். அடுத்த ரிசர்ச் ரிப்போர்ட், ப்ரெசன்ட்ஸ் ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது ஒருத்தங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ரிசர்ச் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கறது தான் ரிசர்ச் ரிப்போர்ட். அடுத்து டெக்னிக்கல் ரிப்போர்ட், ப்ரொவைட்ஸ் டீட்டெயில்டு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிப்போர்ட். அதாவது டெக்னிக்கல் ரிப்போர்ட்டுங்கிறது இப்போ ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணலாம், இல்லை ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சயின்டிஃபிக்காக ஏதோ ஒரு எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் கொடுக்கறது தான் டெக்னிக்கல் ரிப்போர்ட். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட். ஒருவேளை உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எக்ஸாமில் அப்படின்னா எழுதுறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கினுடைய ஒரு இன்ட்ரோவும் ஒரு டைப்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். Now let us move to the narrative report. A narrative report is a detailed account about events, experiences or observations. ஒரு நரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான ஒரு அக்கௌண்ட். அதாவது என்ன நடந்துச்சு, நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அண்ட் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம், இதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது தான் நேரேட்டிவ் ரிப்போர்ட். இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரெசென்டட் இன் chronological சீரீஸ். ஸோ கண்டிப்பாக நேரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு chronological சீரீஸில் எதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு chronology இருக்கணும் கண்டிப்பாக. இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் சோஷியல் சர்வீசஸ் டு டாக்குமெண்ட் அண்ட் ஷேர் எக்ஸ்பீரியன்சஸ். மெயினாக இது எந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எஜுகேஷன் ஃபீல்டில், as well as health care and then social services. என்னென்ன சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டாக என்றைக்குமே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது தான் நேரேட்டிவ் ரிப்போர்ட். அடுத்து இதனுடைய கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி இன் chronological order. அதை ஃபர்ஸ்ட் நான் அவங்க சொல்லிட்டேன், எதுக்கப்புறம் என்ன நடந்து அப்படிங்கிற ஆர்டர் இருக்கணும், அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து அப்ஜெக்டிவிட்டி, அன்பயாஸ்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். கண்டிப்பாக அன்பயாஸ்டாக இருக்கணும். அதாவது என்ன நடந்ததோ அதை அப்படியே அந்த ஃபேக்டை தெளிவாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் லைக் டேட், டைம், லொக்கேஷன். அதாவது டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். என்னைக்கு நடந்தது, எப்போ நடந்தது, எந்த இடத்துல வச்சு நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் கிளாரிட்டி, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ப்ரிசைஸ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அண்ட் ஷுட் பி கிளியர், ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்கணும். நவ் கான்டென்ட் ஆஃப் அ narrative report. narrative ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ஹேவ் த டைட்டில் இருக்கணும். அது எதை பற்றினது அப்படிங்கிற டைட்டில் இருக்கணும். அடுத்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், இன்ட்ரடக்ஷன், பர்பஸ், டைம், டேட், பிளேஸ். இந்த ரிப்போர்ட் வந்து எதுக்காக அண்ட் என்னைக்கு நடந்துச்சு, எப்போ நடந்தது, எந்த இடத்துல வச்சு நடந்தது அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன் இருக்கணும். அடுத்து வில் மூவ் டு த பாடியில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நரேஷன், அடுத்து எக்ஸ்பிளைன் கீ பாயிண்ட்ஸ். ஒரு கீ பாயிண்ட்ஸும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ஆஸ் வெல் அஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து நரேஷன் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் கன்க்ளூஷன், ஹவு த ஈவெண்ட் எண்டட், எப்படி அந்த ஈவெண்ட் முடிஞ்சுது அண்ட் கிவ் எனி ரெக்கமெண்டேஷன், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இல்லை சஜஷன் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இதுதான் ஒரு கான்டென்ட் ஆஃப் அ நரேட்டிவ் ரிப்போர்ட். நரேட்டிவ் ரிப்போர்ட் இது மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் இன்ட்ரடக்ஷன் இருக்கணும் அண்ட் பாடி ஆஃப் த கான்டென்ட் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் கன்க்ளூஷன். இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நரேட்டிவ் ரிப்போர்ட் எழுதுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமாவே இருக்காது. நான் ஐ எம் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள் ஃபார் இட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவ் ரிப்போர்ட்னா என்ன, எப்படி இருக்கணும், அது எவ்வளோ சிம்பிளான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
Now let us see the example. Give a narrative report about the science fair conducted in Lincoln High School. அதாவது லிங்கன் ஹை ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் ஃபேர் நடந்திருக்குது. அதை பற்றின ஒரு narrative report தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதை பாருங்க, சயின்ஸ் ஃபேர் 2025 அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அதனுடைய டைட்டில். அடுத்தது பாருங்க, சயின்ஸ் ஃபேர் வாஸ் கண்டக்டட் இன் லிங்கன் ஹை ஸ்கூல் ஃப்ரம் மார்ச் 19, 2025 டு மார்ச் 22, 2025. ஸோ என்ன நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்தது, இது இவ்வளோத்தையும் தெளிவாக நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ தான் பாடி ஆஃப் தி ரிப்போர்ட்டுக்குள்ளே போகிறோம். தி ஃபேர் வாஸ் ஸ்டார்டட் ஆன் 19th March. Participants from various institutions visited the models. It started by 9 AM and ended by 5 PM. ஸோ அந்த ஃபேர் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் விசிட் பண்ணாங்க, அண்ட் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை அந்த ஃபேர் இருந்துச்சு அப்படிங்கிறதும் போட்டிருக்கோம். The school ground was filled with working models and recent technologies. ஸோ அந்த கிரவுண்டில் தான் இந்த எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே வந்து நிறைய ஒர்க்கிங் மாடல் as well as ரீசெண்டாக வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு. Many contests were conducted to exhibit the talents of participants. ஸோ நிறைய கான்டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக. என்னென்ன கான்டெஸ்ட்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். Day 1 போஸ்டர் மேக்கிங், Day 2 impromptu and essay writing contest, Day 3 photography contest, Day 4 quiz. இதெல்லாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஃபைனலாக அந்த எண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. The district collector was there as a chief guest. He honored the winners. This fair helped the students to promote the use of science, technology and innovation in day-to-day life. ஸோ அங்கே யார் சீஃப் கெஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருக்கிறாங்க. அவர் வந்து வின்னர்ஸ் எல்லாத்தையும் ஆனர் பண்ணி ப்ரைஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த ஃபேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுடைய டே டு டே லைஃபுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் ஒரு நேரேட்டிவ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும். இதை வந்து உங்களுக்கு வேறு வேறு கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து உங்களுடைய நேரேட்டிவ் ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். பட் ஃபார்மேட் இதே தான். அதாவது டைட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு லீட் இருக்கணும், அடுத்த பாடி ஆஃப் த ரிப்போர்ட், அண்ட் தென் வி ஹாவ் டு கன்க்ளூட். ஒரு சில எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரிப்பேர் a narrative report on the industrial visit to ஊட்டி. ஸோ ஊட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போயிருக்கிறீங்க, அதுக்காக ஒரு narrative report நீங்கள் ரெடி பண்ணலாம். இன்னொன்று வந்து ப்ரிப்பேர் a narrative report about the international conference conducted in your department. ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மேபி ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு narrative report நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் தி மாடல்ஸ் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் ஃபார் யர் exam. And as the semester is near to you, prepare well for your exam and do well. Thank you all.